கவிதா லட்சுமி அவர்கள் சிறப்புரையாற்றுவார். லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடம் முதல் கருத்தரங்கிற்கு எனது அழைப்பினை ஏற்று அனைவரும் வந்திருந்ததற்கு, சிறப்பு செய்ததற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி நான் தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி கரூர் அஸ்ட்ரோ டிவி இல்லைன்னா நம்ம இந்த ஒளிபரப்பு செஞ்சுருக்க முடியாது. அந்த அண்ணன் ரவீஷ் ஜெயக்குமார் அண்ணா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இப்போ ஒருவரோட ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுமே பலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது இல்லை. எல்லா கிரகங்களும் பலமாக இருக்கிற ஜாதகரும் தோல்வியை கண்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி ஒரு சில ஜாதகங்களில் நிறைய நீச கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. நீச கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. தசாபுத்திகள் நடக்கும்போது அதுக்குள்ள பாவக பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ ஒருவருக்கு நீச கிரகம் இருக்குது அப்படின்னா அது எந்த விஷயத்தில் கை வைக்கும் அப்படின்னா, அந்த காரகத்துவ உறவுகள் அவங்களுக்கு சிறப்பாக அமையாது. இல்லை அந்த காரகத்துவ விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான அமைப்புக்கு இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சூரியன் நீசம் அப்படின்னா, இவர் வந்து தகப்பனார் கூட இணைஞ்சு இருக்கிற போது தகப்பனாருக்கும் ஒரு வளர்ச்சிங்கிறது குறைவாக இருக்கும். இவருக்கும் வந்து அந்த தகப்பனாருக்கும் உள்ள நெருக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஒரு அந்யோன்யம் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒருத்தருக்கு வந்து சூரியன் நீசமாக இருக்கிற ஒரு ஜாதகர் வந்து அதுக்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சிவன் கோயிலில் ஒரு 16 பேர்த்துக்கு இவர் கையால் ஏதோ ஒரு கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகள் தானமாக கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா சூரியன்னா அப்பா மட்டும் இல்லை, அரசு சம்மந்தப்பட்ட உயர் பதவிகளை கொடுக்கக்கூடியதும் சூரியன் தான். அதே மாதிரி ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே கொடுக்கக்கூடிய விஷயம் சூரியன் தான். ஏன்னா சூரியன் வந்து உச்சபலத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப கௌரவம் பார்த்து அதுவுமே கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்கும். நீசமாக இருக்கிறவங்க வந்து பெருசாக கௌரவத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே போல் அந்த சூரியன்கிறது நீசமாக இருக்கிற போது கடன் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை கொடுக்கும். ஏன்னா வட்டி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக கட்டிகிட்டு இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து சூழ்நிலை காரணமாக திருப்பி செலுத்த முடியாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த சூரியன் நீசமானவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து சூரியன் நீசம் அப்படின்னா அதுக்கு பரிகாரமாக எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை அவங்க கையால் ஏதோ ஒன்று தானமாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தமாக எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சந்திரன் நீசம் அப்படின்னா எவ்ரி பௌர்ணமி ஒரு சைவம் கடைபிடிச்சு ஒரு அம்மன் கோயிலில் ஒரு 11 பேர்த்துக்கு இவங்க கையால் ஏதோ ஒரு உணவு தானம் செஞ்சுட்டு வந்தால் அந்த நீசத்தன்மை வந்து கண்டிப்பாக மாறும். ஏன்னா சந்திரன் தான் மனசுக்கு மனோகாரகன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாயாரை குறிக்கக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். அதே பப்ளிக் சம்மந்தப்பட்ட விஷயம், இப்போ நம்ம வந்து மற்றவங்கள சார்ந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம். அப்போ பப்ளிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வரணும்னா அந்த சந்திரன் தான். அப்போ சந்திரன் ஒருத்தருக்கு நீசமாவோ இல்லை ராகு கேதுக்குள் பிடியிலையோ இருக்கிறவங்க திங்கக்கிழமை அன்னைக்கும் செய்யலாம். இல்லை பௌர்ணமி சைவமாக இருந்து நம்ம அம்மன் கோயிலில் ஒரு 11 பேர்த்துக்கு மினிமம் ஒரு அன்னதானமே அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சந்திரன் நீச பங்கமாகி நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு செவ்வாய் நீசம், ஏன்னா செவ்வாய் வந்து பெண்களுக்கு கணவரை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அதே போல் ஒரு சகோதரனை குறிக்கக்கூடிய காரக கிரகம். சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், இயந்திரம் இது எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் காரகர். அப்படிங்கும்போது எல்லாருடைய ஜாதகத்திலையும் அந்த செவ்வாய் வந்து நல்ல பவராக இருந்தால் தான் அவங்க தைரியமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். அப்படி சப்போஸ் செவ்வாய் நீசமாவோ இல்லை ராகுகேதுக்கள் பிடியிலையாவோ அஸ்தங்கத்திலேயோ இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போய் செவ்வரளி மாலையிட்டு முருகரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் மாறி யோகமாக அவங்க இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்களை அனுபவிப்பாங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து புதன் நீசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக புதன் அப்படி நீசமாச்சுன்னா கல்வியில் கொஞ்சம் திறமைசாலியாக தான் இருப்பாங்க. என்னென்னா அது செயல்படுத்த தெரியாது, ஒரு பிளானிங் வந்து இருக்காது அவங்களுக்கு. அது ஒன்று தான் மைனஸு. அப்போ புதன் நீசம் அப்படின்னா, ஏன்னா தாய் மாமாங்கிறது புதன் தான், கல்விங்கிறது புதன் தான், அந்த சமயோதித புத்தி அப்படிங்கிறது புதன் தான். அப்போ வந்து ஒரு விஷயத்தில் ஒரு ஷார்ப்பாக யோசித்து ஒரு முடிவு செய்யணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். அப்போ புதன் நீசமாக இருக்கிறவங்க அப்படிங்கிறது புதன்கிழமை விஷ்ணு வழிபாடு செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீசத்தன்மை மாறி அவங்களுக்கு கல்வியில் வளமான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ குரு ஒருத்தருக்கு நீசமாக இருக்குன்னா குரு தான் வந்து நம்ம வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய கிரகம். அதேமாதிரி குழந்தை பேர், கல்வி வளங்கள், ஒரு அனுபவ அறிவு கொடுக்கக்கூடிய கிரகம் குரு தான். நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கணும்னு அவங்களுக்கு குரு நல்லா இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ குரு ஒருத்தருக்கு நீசமாகுது அப்படின்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம். இன்னுமே மௌன நோன்பு இருந்தாங்க அப்படின்னா அந்த குருவினோட நீசத்தன்மை மாறி அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். இப்போ சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு ஆண்களுக்கு மனைவியையும் சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் நீசமானவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மனைவியாகப்பட்டவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு உடல்நல கோளாறாவோ
இல்லை ஒரு பெருசாக ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகவே இருக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். அப்போ அந்த மாதிரி சுக்கிரன் நீசமாக இருக்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு பொருளாதாரத்துலேயும் அந்த குடும்ப உறவுகளையும் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சனி அப்படிங்கிறது தொழில்காரகர். நமக்கு ஒரு வேலைக்கு ஆள் கிடைக்கணும் அப்படின்னாலும் சனி நல்லா இருந்தால் தான் கிடைக்கும். அப்போ சனி ஒருத்தர் நீசமாக தான் நம்ம கிடைக்கிற ஆள் ஒழுங்காக வேலை செய்யாது, திருட்டுத்தனம் பண்ணோம், நம்மளை ஏமாற்றிட்டு காசு வாங்கிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ வந்து சனி நீசமாக இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை யாராவது வசதி இல்லாதவங்களுக்கு நம்மளால் முயன்ற உதவிகள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி நீசம் தன்மை மாறி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வந்து வேலைக்கு ஆளே கிடைக்கல அப்படின்னு புலம்புறது இருக்குது. அப்போ அந்த நீசத்தன்மை மாறணும் அப்படின்னா சனிக்கிழமை முதியவர்களுக்கு உணவோ இல்லை நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யறது மூலமாக அந்த சனி நீசத்தன்மை மாறி நமக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். அதேமாதிரி ராகு கேதுகள் வந்து ஏதோ ஒரு வகையில் கோச்சாரத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா கருடாழ்வார் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ராகு கேதுகள் பிடியிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வாய்ப்பு சிறப்பான வாய்ப்பு. அனைவரும் வந்திருந்து என்னையும் சிறப்பு செய்ததற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சகோதரி கவிதா லட்சுமி அவர்களுக்கு கோகிலவாணி அவர்கள் சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.